இவன் தான் ஜெஃப்ரி. காலைல 12 மணிக்கு எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சு பக்கத்தில் உள்ள ஃபோன் எடுத்து அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படி ஸ்னாப் சாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு எழுந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு திருப்பியும் நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இதையே எல்லா நாளும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தன் வந்தான். அவன் பேர் தான் அடானஸ் தான் காலையில் சூரியனே போய் எழுப்புவான். அவன் 9 o'clock எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிருவான். அப்புறம் மெடிடேஷனும் பண்ணுவான், ஜிம்முக்கு போவான், டயட் ஃபாலோ பண்ணுவான், புக் படிப்பான். இதையே டெய்லிக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடானஸ் எப்படி ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணிட்டுனான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்புறமேட்டு நீங்கள் இப்போ லைஃப்பில் ரொம்ப ராக் பாட்டத்தில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் உங்கள் லைஃபோட ரொம்ப ராக் பாட்டத்தில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா டோபமைன் டீடாக்ஸ். இதை நீங்கள் பண்ணியே ஆகும். இதுதான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டோபமைன் டீடாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்படி உங்கள் லைஃப்பை அஃபோர்ட் பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிட்ருப்பீங்க. அது அப்போ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட என்னடா சாப்பிட்டு போர் அடிக்குது, சரி வேறு ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்னு சொல்லி தோணும். அப்போ தான் அந்த சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடும், இந்த பிங்கோ, லேஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவும் சாப்பிட்டு என்னடா இதுவும் போர் அடிச்சுது, வேறு ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்னு தோணும். அதுக்கு தான் அடுத்தது தான் டைரி மில்க் சாக்லேட், 5 ஸ்டார் சாக்லேட், டேஸ்ட்டு தரக்கூடிய ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஐட்டமுக்கு போகும். அதுவும் சாப்பிட்டு ஒரு நாள் போர் அடித்தேன், என்னடா இதுவும் போர் அடிக்குதுன்னு சொல்லி அடுத்தது தான் ஸ்ட்ரீட் ஃபுட்னால் லைக் இந்த ஓரத்தில் போட்டு வைப்பாங்களே பேர்னா ஷவர்மா, நிறையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுவும் போர் அடிச்சிடும். அடுத்தது தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம ஹெல்த்தை அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அதுதான் பர்கர், பீட்சா, அப்புறமேட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நிறையா ஸ்வீட் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை இது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஃபேட் அதிகமாகவும் நம்ம ஃபேட்டாகவும் அக்லியாகவும் தெரிஞ்சியும் நம்ம அது சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணியே நம்ம பிரெயின் டீசென்ட்ரலைஸ்ட் சேஷனை அடைஞ்சிடும். இந்த மாதிரி டீசென்ட்ரலைசேஷன்னா நம்ம பிரெயின் ரொம்ப ஹை ப்ளஷர் குடிக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அடைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் நடக்கவோ சாப்பிடவோ இல்லை புக் படிக்கவோ இல்லை நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் பண்ணுறீங்களோ அது எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் பிரெயின் டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் பிரெயின் டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடுச்சதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே தராது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தரக்கூடிய எல்லா விஷயமும் நீங்கள் முன்னாடி அந்த ஹையாக தரக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த பான் பக்கதாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ட்ரக் யூஸ் பண்ணுறதா இருக்கும், அதில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளஷர் கிடைக்கும். மீதி நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் அதில் நீங்கள் ஒரு ப்ளஷரே அனுபவிக்க மாட்டீங்க. ஒரு புக் படித்து அதில் தெரிஞ்சு நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ப்ளஷர் தெரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ஃபுட் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம்னு சொல்லி வரக்கூடிய அந்த ப்ளஷராக இருக்கட்டும், எந்த ஒரு குட் ப்ளஷரும் உங்களை அது ப்ளஷராகவே ஃபீல் பண்ணாது. அந்த ப்ளஷரே தராது. உங்களுக்கு தரக்கூடிய ப்ளஷர் எல்லாமே உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிட்ட அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளஷரே தரும். மீதி எதுவுமே தராது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. இது ஜிம் கிராஃப், இது ட்ரக், இது குட் டோபமைன், அது பேட் டோபமைன். இதில் நீங்கள் எது வேணாலும் மாற்றி கூட எடுத்துக்கலாம். அதில் பான் எடுத்துக்கலாம், நீங்கள் ஜங்க் ஃபுட்டு எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஃபுல்லாக குட் டோபமைன்ஸ் வரும். இதில் ஸ்பைக் பாருங்கள், இந்த ஜிம்மில் ஸ்பைக் பாருங்கள். நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ளஷர் கிடைக்கும். ப்ளஷர் மீன்ஸ் நீங்கள் ட்ரெஸ் குவாலிட்டி அந்த பம்ப் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சேஞ்சஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ளஷர் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு ரொம்பவே
வேகமாக மேலே ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைக் வந்து அதுக்கப்புறமேட்டு கீழே இறங்கும். இது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பெயினை ஃபீல் பண்ணுறதுனால அது கொஞ்சம் மினிமமாக தான் மினிமமாக ஏறி அப்புறமேட்டு கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கும். இது வந்து குட் டோபமைன், ஓகேவா? இதே பேட் டோபமைன் பாருங்கள். இந்த பேட் டோபமைனில் நீங்கள் எந்த ஒரு எமோஷனும் நீங்கள் ஃபீல் பண்ண எந்த ஒரு பெயினும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த ட்ரக்கில் என்ன இருக்குது, சும்மா எடுத்து போட்டு அப்படியே பண்ணுறதுல எந்த ஒரு பெயினும் கிடையாதுல்ல. எந்த ஒரு பெயினும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு டாஸ்டிக்காக அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகி அப்படியே கீழே இருக்கும். இந்த பேஸ்லைன் டோபமைனுக்கும் ரொம்பவே கீழே இறங்கிடுவீங்க. இதில் வரக்கூடிய ப்ளஸர் ரொம்பவே ஹையாக இருக்கனால ட்ராஸ்டிக்காக மேலே ஏறி சடனாக கீழே இறங்கும். இந்த கீழே இறங்கும்போது உங்கள் பேஸ்லைனுக்கும் ரொம்பவே கீழே இறங்கிடும். இந்த மாதிரி கீழே இறங்கினால தான் டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடும் உங்கள் பிரெயின். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அது திரும்பியும் மேலே வரும். ஆனால் இது மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரமோ ஒரு 2 வாரமோ அந்த பர்சன் டு பர்சன் அது மாறும். இந்த மாதிரி மேலே அந்த டைமில் உங்களுக்கு சாப்பிட்றது, ஓடுறது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது, புக் படிக்கிறது, இல்லை ஏதாச்சும் நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ண நினச்சாலும் அது எதுவுமே உங்களால் பண்ணவே தோணாது. ஜஸ்ட் பெட்டில் உட்காந்து உங்களுக்கு என்ன அந்த டோபமைன் தந்துச்சோ அந்த விஷயத்தில் தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அது கிடைக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இது எந்த ஒரு விஷயமும் உங்களை சாட்டிஸ்ஃபைடே பண்ணாது. இதுதான் குட் டோபமைன் அண்ட் பேட் டோபமைனுக்கான வித்தியாசம். இப்போ டோபமைன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டோபமைன் இஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன். உங்களை எது மோட்டிவேட் பண்ணுதோ அதான் டோபமைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் பெட்டில் படுத்து ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு டோரை திறந்து வந்து ஹே மச்சான், அமேசிங் ஸ்பைடர்மேன் படம் போட்டிருக்கான்டான்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபோனை கீழே வச்சு அங்கே பெட்லேருந்து இறங்கி போய் அதுக்கப்புறம் அந்த டிவி ஷோ பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, இதுதான் டோபமைன். அவங்க இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணி எழுந்திரிச்சு கீழே இறங்கி நடந்து வந்து பார்க்க வச்சது பார்த்தீங்களா? பார்க்க வச்சோடனே அந்த டோபமைன் ரொம்ப ஹை ஆகும். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த டோபமைன் அப்படியே கீழே இறங்கிடும். இதுதான் டோபமைன். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. கீழே உங்களுக்கு 5 ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் காதில் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எழுந்திரிச்சு செகண்ட் ஃப்ளோரை கதவை திறந்து படிக்கட்டு இறங்கி அதுக்கப்புறம் போய் அந்த 5 ஸ்டாரை போய் சாப்பிடுவீங்க. இப்போ உங்களை எழுந்திரிச்சு நடந்து செகண்ட் ஃப்ளோரை கதவை திறந்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கீழே வந்து அந்த 5 ஸ்டாரை சாப்பிடும்போது அந்த ஒரு மோட்டிவேட் கொடுக்குது பார்த்தீங்களா? எழுந்திரிச்சு போய் அந்த 5 ஸ்டார் சாப்பிடுன்னு சொல்லி அப்போது ஏஞ்சி போய் 5 ஸ்டார் சாப்பிட்டு சொல்லி அந்த மோட்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்களா? அதுதான் டோபமைன். அந்த 5 ஸ்டார் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டோபமைன் அப்படியே கீழே இறங்கிடும். அந்த மோட்டிவேஷன் அப்படியே கீழே இறங்கிடும். இதுதான் நீங்கள் கீழே இருக்க அந்த டோபமைன்ஸ். இதுதான் புக் படிக்கிறது, ஜிம் போகிறது, அப்புறமேட்டு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கான கிராஃப்ட்ஸ் கீழே இருக்குது. இது நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற கிராஃப்ட். ப்ளஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் டோபமைன் இப்படி தான் ஸ்பைக் ஆகி கீழே இறங்கும். ஃபர்ஸ்ட் டோபமைன் நீங்கள் நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் இப்போ 2025 இருக்கீங்க. உங்கள்கிட்ட இப்போ சூப்பர் கார்ஸ், சூப்பர் பங்களாஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டோபமைன் கிடைக்கும். டோபமைன் கிடச்சதுக்கப்புறம் அடுத்த ரீல்ஸ் போகும்போது அந்த டோபமைன் கீழே இறங்கிடும். அடுத்த ரீல்ஸ் போடும். இதோட ஒரு ஹை அண்டு ரொம்ப ஹைப்பர் ரேட்டட் டோபமைன் ரீல்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் ஆகும், திருப்பி கீழே இறங்கும். இதோட இன்னும் கொஞ்சம் ஹை ரேட்டட் டோபமைன் ரீல்ஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் ஆகும், அப்படியே கீழே இறங்கும், அப்படியே ஸ்பைக் ஆகும், அப்படியே கீழே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்கள் டோபமைன் ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால உங்களால் ஒரு சின்ன வேலை கூட உங்களால் பண்ண முடியாது. இதனால தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு டோபமைன் என்னதுன்ட்டு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டோபமைன் இந்த கொடுக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் நம்ம அடக்கி வைக்கிறதுனால இந்த டோபமைனை நம்மளால் ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால் பயன்படுத்த முடியும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோபமைனை நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுதான் டோபமைன் டீடாக்ஸ். இப்போ உங்கள் லைஃபே ஒரு பெஞ்சாட்டம் எடுத்துக்கோங்க. இந்த பெஞ்சில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளில வைக்கும்போது இந்த பெஞ்சில் ஒரு இடம் கிடைக்கிது. அந்த இடத்த நம்மளுக்கு தேவைப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டோபமைன் டீடாக்ஸ். எஸ், இப்போ உங்கள் பிரெயினும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவையற்ற விஷயம்லாம் உங்கள் பிரெயினில் இருக்கும். அந்த பிரெயினில் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் எதுக்கு தேவையோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே டோபமைன் சிஸ்டம் தான் இந்த ஒரு இதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கோலுக்கோ எல்லாத்துக்கும் அதே டோபமைன் தான் யூஸ் ஆகும். நீங்கள் அதை பேட் டோபமைன் யூஸ் பண்ணுவீங்க, இது குட் டோபமைன் யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ரீல்ஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஹைப்பர் ரேட்டட் ரீல் அது உங்களை
ரொம்பவே டோபமைனை ஹை பண்ணும். எந்த ஒரு ப்ளஷரும் எந்த ஒரு பெயினும் கிடையாது நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது. அது ஜஸ்ட் உங்களோட டோபமைனை மட்டும் ரைஸ் பண்ணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே பெயின் இல்லாமல் ஒரு ப்ளஷர் வருதுன்னா அது ரொம்பவே டேஞ்சரஸ். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது எந்த ஒரு பெயினும் கிடையாது. ஏதாச்சும் இப்போ நீங்கள் பார்பிளில் ஒரு 20 kg போடும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ரீல்ஸ் பார்க்கும்போது கிடையாது. சும்மா ஃபோன் எடுத்தாவே தள்ளும் போதே வருது. ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, அந்த மாதிரி நீங்கள் டோபமைனை நீங்கள் ரைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே டேஞ்சரஸானது. நீங்கள் எந்த ஒரு பெயினும் நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை அந்த டோபமைனுக்காக, அந்த ஒரு ப்ளஷருக்காகவோ. அதனால் எந்த ஒரு ரீல்ஸையும் நீங்கள் பார்க்குறத கட் பண்ணுங்கள் டோபமைன் டீடாக்ஸில். ஜஸ்ட் சுகர், அப்புறம் பான். சுகரும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சுகர் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ளஷர், அந்த ஒரு டைமில் உங்களுக்கு ஹையர் டோபமைன் கிடைக்கும், ரொம்பவே ப்ளஷர் உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை. சுகர் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட். மினிமம் ஒரு சுகர் இருக்கணும் ஒரு நாளைக்காச்சும். ஆனால் நீங்கள் அதிகமாக இந்த சுகர் இருக்குல்ல, டோனட்ஸ் அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பான் பார்க்கக்கூடாது. பான்னாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கும் எந்த ஒரு ப்ளஷரும் அந்த ஒரு பெயினும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறீங்க, ப்ளஷர் அவ்வளோதான். இதுவும் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்புறம் ஃபோனில் எப்பயுமே நீங்கள் ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ எதுவுமே பார்க்கக்கூடாது. ரீல்ஸு ஷார்ட்டும் பார்க்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் ஃபுல் ஃபார்மேட் வீடியோ மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் ஃபோனோடது. அப்புறம் உங்களுக்கு ட்ரிங்கிங், குடிக்கிற பழக்கம், அப்புறம் எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் எந்த ஒரு டிவி ஷோவும் நீங்கள் பார்க்கக்கூடாது. பிக் பாஸ் நிறையா டிவி ஷோலாம் இருக்குது. நானும் பார்த்தே ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஆகுது டிவி பார்த்து. எங்கள்கிட்ட டிவியே இல்லை. டிவி பார்க்காதீங்க, ஓகேங்களா? அப்புறமேட்டு பேட் ஹேபிட்ஸ், எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் எடுத்துக்காதீங்க. ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், நிறையா பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. டோபமைன் டீடாக்ஸில் இதெல்லாம் நம்ம அமுத்திட்டு இருக்கிறதுனால நம்மளோட டோபமைன் லெவல் ரொம்பவே கீழே இறங்கினால அது நம்மளை நிறைய விஷயத்த பண்ண தோன்றும். அப்போ பண்ண தோணும் போது நம்ம அதை குட் ஹேபிட்ஸில் பண்ணோன்னா அந்த டோபமைன் குட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். நானும் பண்ண டோபமைன் டீடாக்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு நாள் டோபமைன் டீடாக்ஸ் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே எதுவுமே சாப்பிடல. அப்போ ஃபாஸ்டிங்கே வருங்க. அப்போ அது ஒரு குட் அட்வான்டேஜ். அதுவும் டோபமைன் டீடாக்ஸ் இருந்ததுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே பண்ணல, சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்னோடய ஃபோன் ஒரு பழைய ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் நான் பாஸ்வேர்டு போட்டு வச்சேன். அந்த பாஸ்வேர்டு எனக்கு மறந்துட்டேன். அந்த பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே போட்டேன், அப்படியே வச்சுட்டேன். நான் அதை நிறையா ஒர்க் அப்படி இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சேன். நான் சும்மாவே உட்கார முடியல. என்னால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நானே அறியாமல் அந்த ஃபோனை எடுத்து யூடியூப்பில் பார்த்து அதை போய் அப்போ ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். இங்கே உட்காந்து வானத்தை பார்த்து ஃபேனை பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் கீழே நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எடுத்து சும்மாவே இருக்கின்றது. அந்த நேரத்தில் ரொம்பவே அமைதியாக இருக்கணும், ரொம்பவே போரிங்காக இருக்கணும். உங்கள் பிரெயினை ரொம்பவே போர் அடிக்க வைக்கணும். இப்போ போர் அடிக்க வைக்கிறதுனால எல்லா டோபமைன் நம்ம கொடுத்த ரொம்ப ஹைப்பர் ரேட்டட் டோபமைன்ஸ் எல்லாமே கம்மியாகிட்டு நம்ம பிரெயினுக்கு ஏதாச்சும் டோபமைன் கொடுடான்னு சொல்லி கற்று நம்ம பிரெயின். அப்போ நம்ம அடுத்த நாள் நம்மளோட வேலையை நம்மளுக்கே பிடிச்சியும் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிப்போம். இதுதான் டோபமைன் டீடாக்ஸ். இதை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது டோபமைன் டீடாக்ஸோட டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டு ஷவர் எடுங்க. கோல்டு ஷவர் எடுக்கும்போது உங்களோட பேஸ்லைன் டோபமைன் ரொம்பவே அதிகமாகும். அது ஒரு காலையில் எஞ்சி குளிச்சிருங்க. அந்த ஒரு ஜில்லு தண்ணியில் அப்போ தான் காலைல எஞ்சி குளிச்சிருங்க. போடவே முடியாது நம்ம உடம்புல தண்ணியை. நம்ம பிரெயின் அப்போ என்ன பண்ணுதுன்னா அதுக்கு நம்ம ஷாக் கொடுக்குறோம். ஷாக் கொடுக்கறனால நம்ம பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக ஒர்க் ஆகும். அதனால் கோல்டு ஷவர் எடுங்க. செகண்ட், ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல குட் ஃபீலிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால டோபமைன் டீடாக்ஸில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கெஃபைன் நம்ம இருக்கிறனால K1 K3 லெவல்ஸ் அதிகமாகும். அது லெவல் அதிகமாகனா நம்மளோட பேஸ்லைன் டோபமைனும் அதிகமாகும். அப்புறமேட் கனெக்டட் வித் அதர் பீப்புள்ஸ். உங்கள் பீப்புள்ஸ் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, உங்கள் ஃபேமிலி கூட எல்லாருக்கூடையும் கனெக்டடாகவே இருங்க. ஏதாச்சும் ஒர்க் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அவங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போயும் டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதுதான் குட் டோபமைன் ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டடி பார்த்துருப்பீங்களா, இந்த ஒரு பொங்கல், அப்புறமேட்டு தீபாவளி, அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் மட்டும் பானோட வெப்சைட்ஸில் வர யூசர்ஸ்லாம் கம்மியாக வராங்க. ஏன்னா அப்போ அந்த டைமில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக பண்ணவே
பார்க்கவும் தோணவே தோணாது. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி அவங்க கூட எப்பயுமே கனெக்டடாகவே இருங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். டோபமைன் டீடாக்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மணி, ஃபிட்னஸ், மைண்ட் செட், லுக் மேக்ஸிங், இந்த மீதி எல்லா கண்டென்ட்டும் நான் போடலான்ட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோதான் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.